ஏழ்மையின் சிகரம் ஓரமாய் ஒதுங்கி நின்ற புதிய அமைச்சரின் தந்தை ஆச்சரியத்தில் அதிகாரிகள். தமிழக அமைச்சரவையில் அண்மையில் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த பல புதிய முகங்கள் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். நேற்று முன்தினம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் மொத்தம் 23 புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். விழாவில் புதிய அமைச்சர்களின் மிக நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அப்போது பாதுகாப்பு மற்றும் செய்தித்துறை அதிகாரிகள் தங்களது பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த வேளையில் கையில் குழந்தையுடன் அரங்குக்கு வெளியே ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார். அவரை கவனித்து அங்கிருந்த செய்தித்துறை அதிகாரிகள், ஏன் ஐயா இப்படி ஓரமாக நிற்கிறீர்கள், உள்ளே வாருங்கள் என்று கேட்டுள்ளனர். அதற்கு அந்த முதியவர், என் மகன் ரமேஷ் இன்று அறநிலைத்துறை அமைச்சராக பதவியேற்க உள்ளான், அதை காண்பதற்காகத்தான் வந்துள்ளேன் என்று மிகவும் யதார்த்தமாக கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்த அதிகாரிகள் உடனடியாக அந்த முதியவரை மிகுந்த மரியாதையுடன் பதவியேற்ற விழா நடைபெற்ற முக்கிய அரங்கிற்குள் அழைத்து சென்று அமர வைத்தனர். அவருடன் அமைச்சர் ரமேஷின் மனைவியும் எந்தவித ஆடம்பரமும் இன்றி மிக எளிமையான தோற்றத்தில் வந்திருந்தது அங்கிருந்தோரை நெகிழ்த்தியது. புதிய அமைச்சர்களின் குடும்பத்தினர் பலர் எந்தவித பந்தாவுமின்றி எவ்வளவு எளிமையாக விழாவிற்கு வந்ததை கண்ட ஆளுநர் மாளிகை அதிகாரிகளும் அரசியல் பிரமுகர்களும் வியப்புடன் பாராட்டி வருகின்றனர். அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும் அமைச்சரின் தந்தை மற்றும் குடும்பத்தினர் சாமானியர்களைப் போல ஓரமாக நின்று நிகழ்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தற்போதைய அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது.